வணக்கம் நண்பர்களே. நம்மள பல பேர் என்ன படிக்கணும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எவ்வளோ புக் இருக்குது, எது முக்கியம்னு குழப்பத்தில் இருக்கோம். அதுக்கு ஒரே தீர்வு தான் சிலபஸ். சிலபஸ் எக்ஸாமுக்கு ஒரு ரோட் மேப் மாதிரி. நீங்கள் டெஸ்டினேஷன் தெரிஞ்சாதான் சரியான பாதையில் நடக்க முடியும். சிலபஸ் இல்லாமல் படிக்கிறதுனா டைரக்ஷன் இல்லாமல் பயணம் பண்ணுற மாதிரி. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சிலபஸை முழுக்க ஈஸியாக தமிழில் புரிகிற மாதிரி சொல்ல போகிறேன். நீங்கள் இன்கேஸ் குரூப் 1 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த சிலபஸ் கிளாரிட்டி ரொம்ப முக்கியமாக இருக்க போகுது. Obsessed with the next climb, but look right here beside us. Just slow down and see the quiet, gentle magic that happens naturally. The way the light hits. நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, குரூப் 1 ப்ரிலிம்ஸை பொறுத்த வரையுமே சிங்கிள் பேப்பர் தான். சிங்கிள் பேப்பரில் 200 கேள்வி 300 மார்க்கு. இதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸான ஜென்ரல் சயின்ஸு, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம், அடுத்த பாலிட்டி, அடுத்த எக்கனாமிக்ஸ் அண்ட் டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு. இது போக ஆப்டிடியூட். இது எல்லாமே சேர்த்து 200 கேள்வி கேட்பாங்க. அந்த 200 கேள்விக்கு 300 மார்க் கொடுப்பாங்க. ஓகே, இதில் மேக்ஸிமமாக நீங்கள் சயின்ஸையும் ஜியாகிரஃபியும் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் சயின்ஸ் மெயின்ஸில் உங்களுக்கு 100 மார்க்குக்கு வரும். ஸோ அதனால சயின்ஸை இங்கே நீங்கள் ப்ரியாரிட்டி கம்மியாக படிச்சிங்கனாலும் மெயின்ஸில் நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அண்ட் சயின்ஸ் அண்ட் ஜியாகிரஃபியை பொறுத்தவரையும் 10 கேள்வி தான். ஆனால் பாலிட்டியை பொறுத்தவரையும் 40 கேள்வி. 40 கேள்வியுமே பாலிட்டியில் மட்டும்தான் கேட்க போகிறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது. இதே பாலிட்டி மெயின்ஸுக்கும் ரொம்ப முக்கியமானது. ஸோ பாலிட்டி ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து படிங்க. அடுத்து பாருங்கள், எக்கனாமிக் அண்ட் டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷனும் மெயின்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ரெண்டும் சேர்த்து 50 கேள்விக்கு வருது. ஓகே, அடுத்து பாருங்கள், ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியல் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் தமிழ்நாடு 40 கேள்வி. இதில் முக்கியமானது திருக்குறள், இந்த மாதிரிலாம் வரும். திருக்குறள் கண்டிப்பாக படிங்க, தினம் படிங்கன்றது தான் நான் சொல்லுவேன். நம்மளோட ப்ரியாரிட்டி பாருங்கள், ஃபர்ஸ்ட் நம்ம பாலிட்டி 40 கேள்வி மெயின்ஸுக்கும் நமக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. செகண்ட் எக்கனாமிக்ஸ் அண்ட் டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் 50 கேள்வி. ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு 40 கேள்வி. ஹிஸ்ட்ரி ஆஃப் ஐஎன்எம் 25 கொஷின்ஸ். ஜியாகிரஃபி 10 கேள்வி. அண்ட் சயின்ஸ் 10 கேள்வி. ஓகே, இதில் பாலிட்டியும் ஒரு நாளைக்கு 2 மெயின் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆப்டிடியூட் படிக்க போகிறோம். ஒரு மணி நேரம் ஆப்டிடியூட் போட போகிறோம். அண்ட் ஒரு லீடர்ஸ் ஆஃப் ஐஎன்எம் படிக்க போகிறோம். சரியா, அடுத்து பாருங்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது பாலிட்டியும் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்மும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்து எக்கனாமிக்ஸும் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரிமைனிங் இருக்கிறது ஜியாகிரஃபி அண்ட் சயின்ஸ். அது அப்பப்போ படிச்சுக்க போகிறோம். ஓகே, அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி பொறுத்தவரையும் பாருங்களேன், 15 கேள்வி ஆப்டிடியூடில் இருந்து அண்ட் ரீசனிங்கில் இருந்து 10 கேள்வி கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெய்லி ஒரு 1 hour போட்டு பார்க்க போகிறோம் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் பொறுத்தவரையுமே. நான் ஏன் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் சேர்த்து படிங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் இன்கேஸ் நம்ம கிளியர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா மெயின்ஸுக்கு நமக்கு கண்டிப்பாக டைம் பத்தாது. ஸோ ரெண்டையும் சேர்த்து படிக்கும்போது நமக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குன்றதுனால தான். ஏன்னா நமக்கு நிறைய டைம் இருக்குது, அதனால தான். இப்போ இது மெயின்ஸை பொறுத்தவரையுமே கட்டாய தமிழ் இருக்குது, அதுதான் பேப்பர் 1. கட்டாய தமிழில் நம்ம மினிமம் மார்க் எடுத்தால் மட்டும்தான் நம்மளோட அடுத்த பேப்பரை நம்ம கரெக்ஷன் பண்ணுவாங்க. கட்டாய தமிழில் என்ன இருக்கும் அப்படின்னா திருக்குறள் தொடர்பான கட்டுரை வரைதல், கடிதம், ஆஃபீஷியல்ஸ் சம்மந்தமான கடிதம், இதெல்லாமே நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கான பாடத்திட்டமும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேப்பர் 2 பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 1ல் என்ன இருக்குது அப்படின்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் கல்ச்சர். இது 100 மார்க்குக்கு இருக்குது. இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் கல்ச்சரில் என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னா ஹிஸ்ட்ரி, நம்மளோட ஐஎன்எம், அடுத்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, இது எல்லாமே கவர் ஆகும். பாருங்களேன், வேலூர் ரெபல்லியன்லாம் இருக்கும். ஸோ எல்லாமே கவர் ஆகும் அதில். அதே மாதிரி பாரதியாரை பற்றி, சுப்பிரமணிய சிவாவை பற்றி, விஓ சிதம்பரனார் பற்றி இதெல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, இது எல்லாமே சேர்த்து 100 மார்க்குக்கு. அண்ட் சோஷியல் இஷ்யூன்றது யூனிட் 2ல் இருக்க சோஷியல் இஷ்யூன்றது நமக்கு ரொம்ப புதுசாக
அண்ட் அடுத்த டாபிக் பாருங்கள், யூனிட் 2ல் வந்து சோஷியல் இஷ்யூஸ் ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. இது கம்ப்ளீட்லி நியூ. இது மேக்ஸிமம் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸை வந்து பேஸ் பண்ணி இருக்கும். இதில் வந்து சம் எக்கனாமிக்ஸ் டாபிக் வந்து கவர் ஆகும். அதை நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் படிக்கும்போது வந்து இதில் கொஞ்சம் கவர் ஆகிற எக்கனாமிக்ஸ் டாபிக்லாம் வந்து அப்பப்போ வந்து பார்த்துக்கலாம். ஓகே. அண்ட் இந்த பேப்பரை பொறுத்தவரையுமே வந்து ஸ்கீம்ஸ் வந்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம பார்க்குறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அண்ட் முக்கியமானது வந்து என்ன அப்படின்னா வந்து நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ யூனிட் 2ல் வந்து பேப்பர் 2 யூனிட் 2ல் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். அதே மாதிரி யூனிட் 3 பொறுத்தவரையுமே எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி. இதில் வந்து திருக்குறள் தான் நம்ம வந்து ப்ரிலிம்ஸ்க்காக நம்ம படிச்சிருப்போம். ஓகே. அதே மாதிரி பாருங்கள், பேப்பர் 3 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் 2 பேப்பர் 2 250 மார்க்ஸ்க்கு. யூனிட் 1 பொறுத்தவரையுமே வந்து பாலிட்டியில் வந்து மேக்ஸிமம் 75% வந்து நம்ம ப்ரிலிம்ஸில் படித்தது தான். ஸோ அதனால் வந்து படிக்கும்போதே படிக்கும்போது இதனால தான் நான் வந்து பாலிட்டியை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். ஏன்னா நமக்கு நோட்ஸ் எடுக்க கடைசி நேரத்தில் டைம் இருக்காது. ஸோ இப்போ இருந்தே நம்ம எடுத்துக்கிட்டால் தான், அதனால தான் வந்து பாலிட்டிக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுத்தது. ரெண்டாவது பாருங்கள் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ப்ரிலிம்ஸில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 10 கேள்வி தான். ஆனால் மெயின்ஸில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து நமக்கு வந்து 100 மார்க்ஸ்க்கு வந்து வருது. ஓகே. அண்ட் மூணாவது பாருங்கள், தமிழ் சொசைட்டி கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜில் வந்து 50 மார்க்ஸ்க்கு வந்து கேட்பாங்க. இந்த 50 மார்க்ஸுமே வந்து எதுலனா தமிழ்நாடு பற்றின நியூஸ், ஆர்கியாலஜிக்கு, அப்புறம் ஆர்ட்ஸு, சயின்ஸு, இதெல்லாமே வந்து தமிழ்நாடு பற்றின நியூஸு. இது வந்து 50 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. அப்போ பேப்பர் 3ல் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் 2 பேப்பர். தென் கம்ஸ் பேப்பர் 4. பேப்பர் 4 பொறுத்தவரையுமே வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி வந்து தமிழ்நாடு ஜாகிரஃபி அண்ட் ஜியோகிரஃபி ஆஃப் இந்தியா ரெண்டும் சேர்த்து வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரிலிம்ஸை பொறுத்தவரையும் 10 கேள்வி தான். ஆனால் நமக்கு மெயின்ஸில் வந்து 75 மார்க்ஸ். பேப்பர் 4 யூனிட் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இதில் வந்து 75 மார்க்குக்கு கேட்குறாங்க. அண்ட் இந்தியன் எக்கனாமி வந்து பேப்பர் 4ல் வந்து யூனிட் 3 அது வந்து 100 மார்க்ஸ்க்கு வந்து கேட்குறாங்க. இந்த எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரையுமே வந்து ப்ரிலிம்ஸில் நம்ம படித்தது நிறைய இருக்குது. ஸோ இந்தியன் எக்கனாமி, நேஷ்னல் இன்கம், எம்எஸ்எம்இ, செஸ்ஸு, கமர்ஷியல் பேங்க்ஸ், மானிட்டரி பாலிசி, ரிசர்வ் பேங்க்கு, நித்தி ஆயோக், இது எல்லாமே இருக்குது. சரியா? அதே மாதிரி என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் டாபிக்ஸ் தான். இந்த பொல்யூஷன், அடுத்து வந்து இந்த கிளைமேட் சேஞ்சு, சோஷியல் இஷ்யூஸ், இதெல்லாமே வந்து நம்ம வந்து ப்ரிலிம்ஸில் படித்ததாக இருக்கும். மற்றபடி பெருசாக ஒன்றும் வேரியேஷன்லாம் இருக்காது. பாருங்களேன், இதில் இருக்கும் பாருங்கள். கிளைமேட் சேஞ்ச் இருக்குது. அதுலேயுமே வந்து கிளைமேட் சேஞ்ச் இருக்குது. அதே மாதிரி பொல்யூஷன் இருக்குது, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு, இது எல்லாமே வந்து எதில் கவர் ஆகுது அப்படின்னா வந்து இங்கே வந்து கவர் ஆகுது. ஓகே. அண்ட் ஜியோகிரஃபியை பொறுத்தவரையுமே வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த லொக்கேஷன், அப்புறம் வந்து இந்த கிளைமேட்டு, அந்த மாதிரி வந்து இது எல்லாமே வந்து கவர் ஆகும். ஓகே. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரைப்ஸு, ரேசஸ்ஸு, ரிலீஜியன், வெதர் அண்ட் கிளைமேட்டு, ரெயின்ஃபாலு, இது எல்லாமே வந்து கவர் ஆகுது. எதில் அப்படின்னா ப்ரிலிம்ஸோட சிலபஸ் வந்து மெயின்ஸோட சம்மந்தப்பட்டது. ஜியோகிரஃபி பொறுத்தவரையுமே ரொம்ப முக்கியமானது வந்து மேப்பு. ஓகே. அடுத்து பாருங்கள், நம்ம பேப்பர் 3ல் யூனிட் 3 வந்து தமிழ் சொசைட்டியில் நமக்கு தெரியும் எது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்கியாலஜி இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். இதெல்லாமே வந்து எதில் படிச்சிருப்போம் அப்படின்னா வந்து ப்ரிலிம்ஸில் படிச்சிருப்போம். அண்ட் சயின்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக புதுசாக எல்லாமே எழுதி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ப்ரிலிம்ஸில் வந்து 10 கேள்விங்கவும் கம்மியாக தான் படிச்சிருப்போம். ஸோ இந்த ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ் இதெல்லாமே வந்து எழுதி பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபார் பாலிட்டி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வந்து நமக்கு 75% வந்து நம்ம ஏற்கனவே ப்ரிலிம்ஸில் படித்தது தான். ஸோ வந்து ரொம்ப போட்டு மனசை குழப்பிக்காமல் பாலிட்டி வந்து படிக்கும்போதே வந்து நீங்கள் வந்து தெளிவாக வந்து படிச்சிருங்க. பிகாஸ் இதில் வந்து 100 மார்க்ஸ்க்கு வந்து பாலிட்டி மட்டும் கேட்குறாங்க. ஸோ மெயின்ஸை பொறுத்தவரையுமே நமக்கு முக்கியமானது வந்து ரைட்டிங் ப்ராக்டிஸ். ஓகே. பேப்பர் 2ல் யூனிட் 3 ஆன எத்திக்ஸ்க்கு வந்து நம்ம படித்தோம், திருக்குறள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்கள், அண்ட் யூனிட் 2 சோஷியல் இஷ்யூஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து எல்லாமே புதுசு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஹிஸ்ட்ரியுமே நம்ம மேக்ஸிமம் படித்தது தான். ஸோ ப்ரிலிம்ஸ் படிக்கும்போதே மெயின்ஸ்க்கானதை வந்து எழுதி பார்த்துருங்க. இது போக நமக்கு இன்டர்வியூஸ்க்கான மார்க்கும் வந்து ஆட் ஆகும்.
நமக்கு சிலபஸ் என்னெல்லாம் சொல்லுது அப்படின்னா வந்து எது முக்கியம் எது முக்கியம் இல்லை. ரெண்டாவது விஷயம் வந்து இது வரும் இது வராது, இந்த புக்கில் வந்து இதெல்லாம் வராது இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லுது. இப்போது நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் எனர்ஜி வேஸ்ட் பண்ணாமல் எது வருமோ எது சிலபஸில் இருக்கோ அதை மட்டும் படிங்க, அதுதான் வந்து உங்களுக்கு நல்லது. அண்ட் எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் கன்ஃபியூஷன் இதெல்லாமே அவாய்ட் பண்ணலாம் சிலபஸ் நம்ம கையில் இருந்ததுன்னா. அண்ட் சிலபஸ் தெரிஞ்சால் தான் நம்மளால் கரெக்ட் புக்ஸ் கரெக்ட் மெட்டீரியல் கரெக்ட் நோட்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ண முடியும். இல்லைனா எல்லா புக்கையும் வாங்கி ரொம்ப கிளம்ஸியாக எல்லாத்தையும் உட்காந்து வந்து நம்ம படிச்சுட்ருப்போம். அது பயங்கரமான ஸ்ட்ரெஸ். எக்ஸாம் கிளியர் பண்ணணுன்னா புக்ஸ் மட்டும் போதாதுங்க, சிலபஸ் தான் உங்களோட வெப்பன், சிலபஸ் தான் உங்கள் பவர், சிலபஸ் தான் உங்களோட பாத். இன்றைக்கி சிலபஸை ஒரு தடவை முழுக்க வாசித்தா நாளைக்கு உங்களோட ப்ரிப்பரேஷன் 10 மடங்கு ஸ்ட்ராங் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அலல் ஸ்டடி சர்க்கிள் உங்கள் வெற்றிக்காக தான்.